அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இதை ஒரு அலர்ட் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம், விழிப்புணர்வு வீடியோ. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, நான் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கும்போது ஜாதகம் நண்பர்கிட்ட கேட்டு வாங்குவோம் ஆய்வுக்காக. அந்த மாதிரி ஒரு நண்பர்கிட்ட ஜாதகம் கேட்டு வாங்கியிருந்தேன். அந்த ஜாதகருக்கு இப்போ அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பெருசாக ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. அவன்கிட்ட கேட்டப்ப, சார் எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது, வேணா ஒரு வேலை பண்ணுங்க, எங்கள் அக்காவோட ஜாதகம் எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு அக்காவோட ஜாதகத்தை கொடுத்தாரு. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு எதுவும் ஏதோ டீட்டெயில் சொல்லலாம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் அக்காவுக்கு வயிற்றுக்கு வயிறு வலின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த அட்வான்ஸ் கிளாஸ் 8ஆம் பாவம் போயிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் நான் படிக்கும்போது. அப்போ அவங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது வேற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்றது இப்போ இந்த ஜாதக ஆய்வில் பார்ப்போம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். பெண்ணுக்கு வயசு 54 வயசு ஆகுது. பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா ரிஷபம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று 8ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகர் இந்த ஜாதிகை ஏதோ ஒரு கடன் இல்லை நோய், அதுக்காக அதனால ஒரு தீராத பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. சரி, இவர் வயிறு வலின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது அது சரியா அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல இயல்பு லக்னம். 6ன்றது வயிறு, அடிவயிறு. அப்ப வயிறு சம்பந்தமா அவர் சொன்னது சரி அப்படின்னு வந்துச்சு. சரி, இப்ப இவங்க வயிறா நம்ம பார்க்கும்போது 6ஆம் பாவம் தொடர்புடைய ராகுபவன் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 9ஆம் வீடான மகரத்தில் இருக்காரு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, வயிறுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டைரக்டா 8ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணேன். அப்படி பார்க்கும்போது 8ஆம் பாவகம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 3ஆம் வீடான கடகத்துல இருக்காரு. அப்ப இவருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கணும். கேட்டப்ப, ஆமாங்க எனக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னாரு. அடிக்கடி கோவப்படுவாங்களா? சும்மா சம்மந்தம் இல்லாமல் கோவப்படணுமே, அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கிறாங்களான்னு கேட்குறப்ப, ஆமாம் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, எங்கள் அக்கா அடிக்கடி கோவப்படுவோம், எதுக்கு கோவப்படுறோம் அவங்களுக்கே தெரியாது, சடனாக கோவப்படுவாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகப்படி இந்த ஜாதகிக்கு யூட்ரஸில் கேன்சர், புற்றுநோய். இது துல்லியமாக தெரிஞ்சுது. இதை நம்ம எப்படி இவர்கிட்ட சொல்றது, சொன்னால் எப்படி எடுத்து போகிறோம் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம அச்சலகம் பദ്ധதியில் வழிகாட்டுவது நம்ம கடமை, அதை சரியாக செய்யணும். அதனால அவர்கிட்ட ஒரு டிப்ளமேட்டிக்காக கேட்க ஆரம்பித்தோம். என்னென்ன சார், உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, உங்கள் அக்காவுக்கு ஜாதகம் பார்க்குற நம்பிக்கை இருக்கா? அவங்க ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னாரு அவர். உங்கள் அக்காவுக்கு இப்போ ரீசெண்டாக ஏதாவது இந்த கர்ப்பப்பை சம்மந்தமாக எதுவும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறப்ப, ஆமாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, கர்ப்பப்பையில் ஏதோ சதை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் அக்கா அவர் ரெகுலராக பார்க்குற ஜோசியர்கிட்ட எதுவும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம். அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொன்ன, அவர் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நம்பிக்கையான ஜோசியர், ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு. அவங்க எங்கள் அக்கா அவங்க கிட்ட தான் ரெகுலராக பார்ப்பாங்க. அவர் கேட்குறப்ப, இது ஒன்றும் இல்லை, சாதாரண கட்டி இது சதை தான் வளர்ந்துருக்கு, இது சாப்பாட்டுலேயும் ட்ரீட்மெண்ட்லேயும் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அதுபடி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரியாச்சு இல்லை கட்டின்னு கேட்டால், இல்லைங்க என்ன கட்டி சரியாகும், பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அக்காவுக்கு கர்ப்பப்பையில் புற்றுநோய், கேன்சர் இருக்குது, நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாகும், நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் அப்படின்றது இவங்களுக்கு இயல்பு லக்னம் மேஷம் போகும்போது கார்த்திகை 1ஆம் பாதம் நடக்கும் போதே ஏகமச்சர் அந்த சமயத்தில் புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு 4 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கணுங்க, நீங்கள் அப்பயே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், கரெக்டான வேற டாக்டரை பார்த்து கேன்சர் பண்ண ட்ரீட்மெண்ட் செக் பண்ணி பார்த்துருக்கலாம், இப்போ கூட பாருங்க அப்படின்னு நம்ம முன்னாடி பார்க்குறப்ப சொன்னோம். அவர் நம்பலை, ரொம்ப கிண்டலாக சொன்னார். நீங்கள் வேற
எங்கள் அக்கா வந்து இவ்வளோ ரொம்ப வருஷமாக ரெகுலராக பார்க்குறோம், அவங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோ துல்லியமாக பார்க்குறவர் அவர். அவர்கிட்ட அவங்க ரெகுலராக பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவர் விட்டு வேறு யார்ட்டையும் போனதில்லை. நீங்கள் இப்போ தான் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து கேன்சர் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் ஃபேமிலியிலே யாருக்கும் கேன்சர் வந்ததில்லை. அதெல்லாம் சாதாரண கட்டி தான் சரியாக போயிடும். நீங்கள் ஆயுர்வேதிக் கேட்டீங்க, அதுக்காக ஜாதகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் இருக்கும் 3ஆம் வீடு வந்து 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வரும். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகிக்கு ஒரு அசுப நிகழ்வு ஏற்படும், இல்லை ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் ஏற்படும், இப்படிலாம் இருக்கு. இப்படி இவர் தான் வந்து நம்ம சொன்னதை எதுவும் கேட்கல. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் என் ஃபேமிலிக்கு வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அது ஜாதகமே ஜோசியமே நம்பாத ஒரு மொத்த குடும்பத்தும் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஏன் சார் என்ன விஷயம்? திடீர்னு உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லையே, நீங்கள் எப்படி ஃபேமிலிக்கு வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் சார் கேட்டப்ப, சார் நீங்கள் முன்னாடி நீங்கள் சொன்னப்போ நம்பலை, போன வாரம் வந்து எங்கள் அக்கா வந்து தவறிட்டாங்க, பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே யூட்ரஸில் கேன்சர் வந்து அது ஸ்டேஜ் 4 போயிடுச்சு. ஸ்டேஜ் 4 போய் உடம்பெல்லாம் பரவிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து 4 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. அதையும் நீங்கள் துல்லியமாக கரெக்டாக சொன்னீங்க, இது முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்ட்டு. நான் தான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஃபுல்லாக படிங்க அப்படின்னு கிண்டலாக அவர் சொல்லிட்டேன். தவறான விஷயம், அதை மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னது அப்படியே 100க்கு 100% துல்லியமாக நடந்தது சார் அப்படின்னு சொன்னார். அதனால் இனிமேல் எங்கள் ஃபேமிலியில் எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இந்த பெருமையெல்லாம் நமது குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கே போய் சேரும், அவருக்கு சமர்ப்பணம். நம்ம அச்சலக்கண பദ്ധதியில் வந்து ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம்னா அது 100% துல்லியமாக இருக்கும். நம்ம குருநாதர் நமக்கு சொன்ன மாதிரி வழிகாட்டுற நிலையில் நம்ம இருக்கோம். அதை வந்து ஜாதகர் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவரோட விருப்பம். இந்த ஜாதகி பாருங்களேன், இவங்களுக்கு ஏற்கனவே கேன்சர் வந்திருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அலர்ட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே வந்து அவர் விழிப்புணர்வு இல்லாமல் நார்மலாக வேறு சாதாரண கட்டிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து தவறாக பார்த்துருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி போய் 3ல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத குருட்டு முயற்சி பண்ணுவாங்க. எதுக்கு முயற்சி பண்ணணுமோ அதுக்கு முயற்சி பண்ணாமல் தேவையில்லாத இடத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் தவறிட்டாங்க. அது மனதுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். பட்டு நம்ம முன்னாடி தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து சரியான மருத்துவம் பார்த்துருந்தா இவங்களை வந்து காப்பாற்றிருக்கலாம். அதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்கண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.